சோ சாரி பிரதீப், இட்ஸ் மை பேட். அவளுக்கு பின்னே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப், இது யாரு? உன்னோட டிரைவரா? இல்ல, he is my husband, ஹரிஷ். ஹரிஷ் தோற்றத்தை பார்த்து கேவலமாக எண்ணிய பிரதீப் கை கொடுப்பது போல நடித்தான். ஹலோ. ஓ சாரி ஹரிஷ். நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிசினஸ் என்ன? இல்லங்க, அவருக்கு வேலை இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப். ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது பிரதீப், இது போதுமே, இவ்வளோ அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து, என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்கு, சரியா? திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான். செய்வாரு, கவலைப்படாத, நல்ல ஜாப் தான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப். சந்தனாவும் பிரதீப்பை பின்தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள். இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ். ஹரிஷ் எதையோ யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி. ரூபா சம்பாதிக்க வக்கல்ல வீணடிக்க மட்டும் கத்து வச்சிருக்க. என் பொண்ணு வர டைம் ஆச்சு, சீக்கிரம் காஃபி போடு.